அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துகள். இன்று 34வது உலக சாதனை தொடர் கவியரங்கம். மிக சிறப்பான ஒரு கவியரங்கம். திங்களை போற்றுதும் என்னும் தலைப்பில் மிக சிறப்பான ஒரு கவியரங்கம். இக்கவியரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது, செயலாளராம் பாவேந்தரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்று இன்று இக்கவிதைகளை எல்லாம், இக்கவியரங்க நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு வலையொலி மூலம் தொகுத்து வழங்கும் நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செல்ல மகள் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து இக்கவியரங்க நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நம் செயற்குழு உறுப்பினர் பாசத்திற்குரிய சகோதரி திருமதி ராஜஸ்லோஷ்னா அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்து இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து இருபால் கவிஞர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்து இன்று புதிதாக வருகை புரிந்துள்ள கவிஞர் பெருமக்களையும் மற்றும் அழகாக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க வந்திருக்கும் அனைத்து கவி ஆளுமைகளையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இத்தலத்தை ராஜஸ்லோஷ்னா அம்மாவிடம் ஒப்படைத்து இடம் சாருகிறேன். பாருங்கள் அம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. அனைவருக்கும் நற்றமிழால் நனித்தமிழ் வணக்கம். எங்கள் தாய்மொழி தமிழ் என்று கூறுவதை விட தமிழ் எல்லா மொழிகளுக்கும் தாய் என்று கூறுவதில் தான் எங்களுக்கு பெருமை. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் தாய் தமிழுக்கு தலையாய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளரும் தமிழ் மா முனியுமான எங்கள் மதிப்பிற்குரிய திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், திருக்குறள் செல்வி மதிப்பிற்குரிய திருமதி ராஜாமணி அம்மா அவர்களுக்கும், இசைக்குயில் திருமதி இரா விஜயா அம்மா அவர்களுக்கும், இசை பேரரசி கற்பகம் அம்மா அவர்களுக்கும், திருக்குறள் தொண்டர் சிவகாமி அம்மா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்களான திருமதி து பவானி அம்மா அவர்களுக்கும், தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் என் நன்றிகளும் வணக்கங்களும் பாராட்டுகளையும் என் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் அழைக்க இருப்பது தமிழ் அன்னை ஈன்றெடுத்த தமிழ் புதல்வர், தவ புதல்வர், தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்க்கும் எங்கள் மாமுனி திரு மதிப்பிற்குரிய திரு முருகேசன் ஐயா அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிமலையை தாருங்கள் ஐயா. வணக்கம்மா. முதலில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி ஐயா. ஆதி மனிதன் வழிபாட்டின் குறியீடாக இருந்ததனால் திங்களை போற்றுதும். ஆதி மனிதன் வழிபாட்டின் குறியீடாக இருந்ததனால் திங்களை போற்றுதும். வழிபாட்டு பரிணாம வளர்ச்சியின் தொடக்கமானதால் திங்களை போற்றுதும். அன்னையின் அன்பு போல குளிர்ச்சியாய் உள்ளதனால் திங்களை போற்றுதும். வளர்ந்தும் தேய்ந்தும் வளர்ந்தும் வாழ்கின்ற வாழ்க்கையை கூறுவதனால் திங்களை போற்றுதும். கவிஞனுக்கு சிந்தனையாய் கவிதை தருவதால் திங்களை போற்றுதும். திங்களை போற்றுதும். தேனும் கல்லும் உண்ட மயக்கத்தை தருவதால் திங்களை போற்றுதும். கடல் என்ற வீட்டிற்கு வெளிச்சம் தருகின்ற விளக்கானதால் திங்களை போற்றுதும். அம்புலியான அரவணைப்பில் உணவு ஊட்டப்படுவதால் திங்களை போற்றுதும். அமாவாசையிலிருந்து அகிலத்திற்கு அகல் விளக்கானதால் திங்களை போற்றுதும். காதலனின் வேதனையை காதலிக்கு கூறுவதனால் திங்களை போற்றுதும். கதிரொளி போல அல்லாமல்
கதிரொளி போல அல்லாமல் நிலவொளியாய் குளிர்விப்பதனால் திங்களை போற்றுதும். கதிரொளி போல் அல்லாமல் நிலவொளியானால் குளிர்விப்பதனால் திங்களை போற்றுதும். சந்தனம் உடலை குளிர் வைப்பது போல் மனதை குளிர வைப்பதனால் திங்களை போற்றுதும். அழகிய மதி மதியை மயக்குவதால் திங்களை போற்றுதும். அழகிய மதியை மயக்குவதால் திங்களை போற்றுதும். சிலம்பில் சீர்பெற்று மங்கள வாழ்த்தானதால் திங்களை போற்றுதும். சிலம்பில் சீர்பெற்று மங்கள வாழ்த்தானதால் திங்களை போற்றுதும். அரசனின் வெண்கொற்ற குடை போன்று குளிர்ச்சியானதால் திங்களை போற்றுதும். கதிரொளியை பெற்று கவி ஒளியாக மாற்றியதால் திங்களை போற்றுதும். திங்களை போற்றுதும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க அதன் புகழ். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். மிக சிறப்புங்க ஐயா, மிக மிக சிறப்பு. கவி வரிகள் அத்தனையும் சாலச் சிறப்பு, நனி சிறப்பு, சொல்வதற்கே வாய் வார்த்தை இல்லை. அந்த திங்களே இறங்கி வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும். அப்படி இருந்தது உங்களுடைய கவி வரிகள். ஒவ்வொன்றும் அழுத்தமாக ஆழமாக 2 முறை நீங்கள் உச்சரித்த அந்த தமிழ் உச்சரிப்புக்கே நான் தலை வணங்குகின்றேன் ஐயா. உங்களுக்கு பின்னூட்டம் தருவதற்கு எனக்கு தமிழ் அன்னை கொடுத்த இந்த நல் பாக்கியத்திற்கு என் தமிழ் அன்னைக்கு முதலில் தலை வணங்குகின்றேன் ஐயா. ஆதி மனிதன் வழிபாட்டின் குறியீடு எடுத்த முதல் வரியிலேயே அந்த நிலவு எப்படி இருந்துச்சு. அது ஆதி மனிதனுக்கு அந்த வழிபாட்டுக்கு முதல்ல குறியீடா இருந்தது. வழிபாட்டுல பரிணாமத்தோடய அந்த வளர்ச்சி அப்படியே அந்த நில ஒளியில தான் அந்த பரிணாமம் வளர்ச்சி அடைந்தது. அன்னையின் அன்பு போல் குளிர்ச்சியாக இருந்தது. ஆமா, நிலவுனாலே நல்லா ஒரு குளிர்ச்சி தான். திங்கள் முழு மதியானவள், அவளுக்கு நிறைய பேர் இருக்கு. அன்னையோட அன்பு போல குளிர்ச்சியாக வளர்ந்தும் தேய்ந்தும் வளர்ந்தும் அந்த வாழ்க்கையோடைய வளர்பிறை தேய்பிறை அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும். மேடு பள்ளம், இன்பம் துன்பம், ஏற்றம் இறக்கம் எல்லாம் கலந்ததுன்னு அந்த வரி மிக அற்புதமான வரிகள் ஐயா. நிலவோட நம்மளுடைய வாழ்க்கையையும் ஒப்பீடு செய்தது மிக சிறப்புங்க ஐயா. வாழ்க்கையை கூறுவதால் திங்களை போற்றுதுமே. கவிஞனுக்கு நல்ல சிந்தனையா இருக்கிறது. எந்த ஒரு கவிஞனுமே ஒரு பெண்ணை நினைச்சாலே நிலவோட ஒப்பிட்டுதான் அழகா சிந்தனையில வடிப்பா. ஒரு பெண் என்றாலே நிலவுக்கு ஒப்பிடப்படுவாள். கவிஞனுடைய சிந்தனையானாய் தேனும் கல்லும் உண்ட மயக்கம் தருவதாய். அந்த நிலவை பார்த்துட்டாலே எனக்கு சாப்பிட்டதுக்கு அந்த தேவாமிர்தம், அந்த தேனும் அந்த கல்லும் பருகுன அந்த மயக்கம் எனக்கு வருது. கடல் என்ற வீட்டிற்கே வெளிச்சம் தருது. அவ்வளவு பெரிய நீளமான கடலுக்கே ஒற்றை நில ஒளியா இருந்து வெளிச்சம் தருகிறாயே. அம்புலியான அந்த நிலா வெளிச்சத்துல நம்ம தாய் அம்மா எல்லாரும் சுத்தி அம்மா நடுவுல முதல்ல உட்காந்து சுத்தி பிள்ளைகள் உட்காந்து அந்த ஒரு வாய் உருண்டை சோறு சாப்பிடுற அந்த ஆனந்தமே ரொம்ப ஆனந்தம். மிக சால சிறந்த வரிகளையா. அந்த இதெல்லாம் நீங்க நினைவுக்கு கொண்டு வர்றது ரொம்ப அற்புதமா இருந்தது. அமாவாசையில இருந்து அகிலத்திற்கு அகல் விளக்கு ஆனதால், அமாவாசை இருட்டுல இருந்து பௌர்ணமியான ஒரு அகல் விளக்கு தான் அது. காதலியின் வேதனையை காதலனுக்கு தருவதால் கதிரவனை போல நீ செல்லும் கதிர்களை வீசாம குளிர்ல திங்களாய் இருக்கின்றாய். நல்லா இருந்ததுங்க ஐயா. சந்திரன் போல நீ அப்படியே உடம்ப குளிர்விக்கிற. அழகிய மதியானவளை நீ மனதை மயக்குவதால் நல்லா இருந்துச்சுங்க ஐயா. சிலம்பில் சீர்பெற்றாய் அரசனின் வெண்கற்ற கொடையாக இருப்பதால். இப்படி உங்களுடைய வரிகள் அனைத்துமே சால சிறப்பாக இருந்தது. உங்களுடைய வருகைக்கு நன்றி. நீங்கள் தந்த கவி மாலைக்கு மிக மிக நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிகளும் வணக்கங்களும். நன்றிங்க ஐயா. அடுத்த கவிஞராக ஜுனைதா அம்மா, மதிப்பிற்குரிய ஜுனைதா அம்மா. சிறப்பா இருந்தது உங்களுடைய கவி. அம்மா கூறியது போல அனைத்து வரிகளுமே போற்றக்கூடியதாகவும் சிறப்பாக இருந்தது. அதாவது ஆதி மனிதனுடைய வழிபாட்டில், நம்மளுடைய ஆதி மனிதனுடைய வழிபாட்டினுடைய அந்த முதல் தொடக்கமே நம்ம அந்த திங்களை போற்றக்கூடியதாகவும், நம்முடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒப்பிட்டிருக்கிறீர்கள். எப்படி வளர்ந்தும் தேய்ந்தும் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது, அது மாதிரியான அந்த திங்களை நம்ம போற்றக்கூடிய வேண்டும். கடல் என்ற வீட்டிற்கு வெளிச்சம் தருவதால் அந்த திங்களை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியும், அந்த அந்த அமாவாசையிலிருந்து அம்மா சொன்ன மாதிரி அமாவாசையிலிருந்து அகல் விளக்காக இருந்ததால நம்ம அந்த திங்களை போற்றுகிறோம் அப்படின்னு சொன்னோம். கதிரொலி போல இல்லாம
நிலவொளி போல அந்த கதிரவனுடைய ஒளி வந்து நல்ல வெப்பமா இருக்கும். ஆனா நிலவொளி வந்து நல்ல குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா? அதனால நம்ம வந்து நிலவை திங்களை போற்ற வேண்டும் என்றும், சிலம்பில் சீர் பெற்று மங்கள ஒளி ஆகையால் திங்களை போற்றுவோம். அரசனினுடைய வெண்கொற்ற கொடையாதலால் திங்களை போற்றுவோம் என்று ஒரு மிக சிறப்பான வரிகளை தந்த முதல் கவிஞராக மிக சிறப்பான அத்தனை வரிகளுமே மிக சிறப்பாக இருந்தது. எந்த வரிகளை தான் நாங்கள் போற்றுவது என்றில்லை, அத்தனை வரிகளுமே மிக சிறப்பு, மிக அருமையாக இருந்தது. உங்களுக்கு மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக மதிப்பிற்குரிய ஆஹா ஜுனைதா அம்மா இவர்கள் நல்ல பேச்சாளர், கவி புனையும் ஆற்றல் உடையவர், விவாத மேடையில் வார வாரம் கலந்து கொண்டு தம் அழகிய விவாதங்களை எடுத்துரைப்பவர். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கவி மலையில் நனைய நாங்கள் காத்திருக்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா எனும் குடும்பத்தில் என்னை இணைத்ததற்கு அம்மா ராஜசுலோச்சனா அம்மாவிற்கு எனது நன்றி கூறி சிரம்பணிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது உரையினை தொடங்குகிறேன். சின்னஞ்சிறு வில்லாய் கண்டதம்மா, பின்னர் செம்பொற்குடம் போல தோன்றுதம்மா. சின்னஞ்சிறு வில்லாய் கண்டதம்மா, பின்னர் செம்பொற்குடம் போல தோன்றுதம்மா. என்ன அதிசயம் பாறையம்மா, ஈதோர் இந்திரன் சாலமோ கூறாயம்மா. வளர்ந்து வளர்ந்து பெருகுதம்மா, உடல் வட்டம் திரிந்தி வருகுதம்மா. தளர்ந்து தளர்ந்து பின் போகுதம்மா, கண்ணில் சற்றே தெரியாமல் ஆகுதம்மா. தளர்ந்து தளர்ந்து பின் போகுதம்மா, கண்ணில் சற்றும் தெரியாமல் ஆகுதம்மா. இரவு நேரத்தில் மகுடம் சூட்டி உலாவரும் வெண்ணிலவே, கவிஞர்களின் கனவு கண்ணி நீயேதான் இருக்க முடியும். வளர வளர பௌர்ணமியாய், தேய தேய அமாவாசையாய் ஆகினாயோ ஏனோ. புன்னகையின் பிறப்பிடம்தானோ உன்னுடைய பிரகாசம். விண்மீன்களையும் துணைக்கு அழைத்து கொண்டு வந்தாயோ வெண்ணிலவே. மார்கழி மாதம் பனியும் உன்னுடன் கலந்தால் கிடைக்கும் சுகமே தனிதான். பாலாழி மீது படர்ந்த வெண்ணையாய் ஒரு பந்தா உருண்டு திரண்டு வந்தாயோ. மேலா உலகில் ஒளி செய்யவே ஈசன் விண்ணகமிட்ட விளக்கிதுவோ. எட்டாத உயரத்தில் நீ இருந்தாலும் எட்டி பிடிக்கும் என் எண்ணங்கள். ஆகாயத்தின் அழகினி, அதிசயத்தில் ஒருத்தினி. ஆகாயத்தின் அழகினி, அதிசயத்தின் ஒருத்தினி. ஆண்களுக்கும் உன்னை கண்டால் காதல் வரும், ஆண்களுக்கும் உன்னை கண்டால் காதல் வரும். ஆழியும் நீ வரக்கண்டு வெண்ணிலவே, குதித்து ஆடுவதற்கு காரணமோ வெண்ணிலவே. ஆதாரம் ஒன்றுமில்லாமல் வெண்ணிலா, நீயும் அந்தரத்தில் நிற்பதேனோ வெண்ணிலா. மாடியில் இருப்பவரையும் தெருக்கோடில் இருப்பவரையும் உன்னால் மட்டுமே அகமகிழச் செய்ய முடியும். பௌர்ணமியை கூட்டினாய், மாந்தர்களின் கூட்டாஞ்சோறு கையில் ஏந்த வைத்தார். மாற்றம் உலகின் இயற்கையை இங்கு மாந்தரும் கண்டு தெளிந்திடவு. போற்றும் இறைவன் இம்மாமதியம் பின்னில் பூத்தும் நிலவை விதித்ததேனோ வெண்ணிலவே. தாய் தன் பிள்ளைக்கு சோறு ஊட்ட நீயும் தாயாக வந்தாய வெண்ணிலவே. எத்தனை கவிகள் உன்னை காதலித்தாலும் நீ மட்டும் தனியாக நிற்பது ஏனோ. நீ மட்டும் தனியாக இருப்பது ஏனோ. பெண்ணாக உன்னை பாவித்து ஏன் தெரியுமா? பெண்ணாகி உன்னை பாவித்தது ஏன் தெரியுமா? நீயும் மாதம் 3 நாள் மறையத்தான். நீயும் மாதம் 3 நாள் மறையத்தான். அன்பான ஆணிடம் அடக்கம் கொள்ளும் பெண் போல், அன்பான ஆணிடம் அடக்கம் கொள்ளும் பெண் போல், பட்ட பகலில் சுட்டெரிக்கும் சூரியனிடம் அடக்கம் கொண்டாயோ. பட்ட பகலில் சுட்டெரிக்கும் சூரியனிடம் அடக்கம் கொண்டாயோ. இரவில்தான் பெண்களின் ஆட்சி என நிரூபிக்க, இரவில்தான் பெண்களின் ஆட்சி என நிரூபிக்க, இரவு முழுவதும் சுகமாய் அனுபவிக்க வந்தாயோ. இரவு முழுவதும் சுகமாய் அனுபவிக்க வந்தாயோ. எத்தனை பேர் கவி படைத்தாலும், எத்தனை பேர் கவி படைத்தாலும் யதார்த்தமாய் போவது ஏனோ.
ஊரே உறங்கினாலும் நீ மட்டும் அடங்காமல் அலைவது ஏனோ? ஊரே உறங்கினாலும் நீ மட்டும் அடங்காமல் அலைவது ஏனோ? இரவில் உலா வருவதை நிறுத்திக்கொள். இரவில் உலா வருவதை நிறுத்திக்கொள். இல்லையெனில் என்னை உன்னிடம் ஏற்றிக்கொள். என்னை உன்னிடம் ஏற்றிக்கொள். நன்றி, வணக்கம் அம்மா. மிக மிக சிறப்பான கவி வரிகள் அம்மா. அப்படியே அனுபவிச்சு எழுதியிருக்கிறீங்க. எல்லாத்தையுமே உங்களுடைய கவி வரிகள்ல அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க. ஏற்றம், இரக்கம், தேய்பிறை, வளர்பிறை, அன்பா, அந்த தாய் ஊட்டுகின்ற அன்பான அந்த சோறு, அந்த இடத்த வந்து நம்ம எல்லாராலையுமே மறக்கவே முடியல. நிலா நாளுமே அந்த அம்மா வந்து உட்கார்ந்து அந்த நில ஒளியில ஊட்டுகிற அந்த உணவு தான் எல்லாருக்குமே ஞாபகம் வருது. அதை எல்லோருமே நம்ம கவி வரிகள்ல கொண்டு வர்றோம். அம்மா முதல்ல ஆரம்பிச்சதே நல்லா இருந்துச்சு. சின்னஞ்சிறு வில்லாய் கற்றோமே. சின்னஞ்சிறு ஒரு வில்லு மாதிரி நல்லா அழகா ஆரம்பிச்சிருக்கீங்கம்மா. அந்த முதல் வரியே மிக அற்புதமான கவி வரிகள். சின்னஞ்சிறு வில்லாய் கற்றோமே, வளர்ந்து வளர்ந்து பெருகுதம்மா. முதல்ல வளர்ந்து வளர்ந்த வளர்பிறையாய் முதல்ல வந்து பெருகுது. வட்ட நிலாவே, தளர்ந்து தளர்ந்து பின் செல்லுதம்மா. தளர்ந்து தளர்ந்து பின் செல்லுது. வாழ்க்கையில எல்லாத்தையுமே நமக்கு அதுதான் வந்து வளர்பிறை தேய்பிறையா நின்று வாழ்க்கையோட இன்ப துன்பம் எல்லா பரிணாமத்தையும் கற்று அளிக்குது. கண்ணில் தெரியவில்லை அம்மா, வளர வளர பௌர்ணமியாய் புன்னகையான பிறப்பிடமே. உன்னை பார்த்தாலே எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம், புன்னகை வருகிறது. விண்மீனை அழைத்து கொண்டு வந்தாயோ, நீ தனியாலாம் வரதில்ல, கார் மேகத்துல கூட்டமா விண்மீனோட விண்மீன்கள் பலவற்றையும் அழைத்து கொண்டு, அவங்க எல்லாம் உனக்கு தோழிகளா? அந்த தோழிகள் கூட்டத்தோடயே எப்பயுமே வருகின்றாயே. நல்லா இருந்துச்சுங்கம்மா. வெண் துளியே, அது ரொம்ப அந்த வரிகள் நல்லா இருந்துச்சு. அப்படியே பனித்துளி வெண்துளி மாதிரி அழகா இருக்கிறியே. நல்லா வந்து ஒரு ஒப்பீடு நல்லா கொடுத்துருக்கீங்கம்மா. பாலாய் திரண்டு வந்தவளே, அவ வந்து உங்களுக்கு நிறைய வில்லா தெரிகிறா, பாலாய் தெரிகின்றாள், வெண் பனியாய் தெரிகின்றாள், வெண் துளியாய் தெரிகின்றாள். எட்டாத உயரத்தில் நீ இருந்தாலும் எங்களுக்கு எட்டு பிடிக்க மனசு விரும்புதே. நல்லா இருந்துச்சுமா. ஆகாயத்துல என்னைக்குமே நீதான் அழகி. சூரியன் வந்து சுட்டரிக்கிறான், ஆனா நீ வந்து குளிரில திங்களா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து குளிர்ச்சியா இருந்து எங்களுக்கு வந்து ஆகாயத்துல ஒரு அழகியா நிக்கிற. ஆதாரம் ஒன்றுமில்லா வெண்ணிலவே, நீ வந்து ஆனா அந்தரத்துல ஏன் தொங்கிட்டு இருக்க? நல்லா இருந்துச்சுங்கம்மா. மாடி விட்டு சோடு ஞாபகத்தை கொண்டு வந்தாயே, மாந்தரும் கண்டு கழிக்குமே. தாய் தன் பிள்ளைக்கு சோறு ஊட்ட நீயும் தாயாகி வந்தாயோ. இந்த வரி ரொம்ப சிறப்பா இருக்கு. நான் அவங்க வந்து எங்க பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறதுக்கு நீயும் அந்த இடத்துல தாயா அமர்ந்துதானே உட்கார்ந்து இருக்கு. அவ வெளிச்சம் தரலைன்னா, அந்த நில ஒளி இல்லாட்டினா நம்ம அங்க வந்து சாதம் ஊட்ட முடியாது. அப்ப அவளும் அங்க தாயா இருக்கா. நல்லா இருக்கு உங்க வரி. இந்த ரொம்ப சால சிறந்த வரிகளம்மா. எத்தனை பேர் கூட்டமாக வந்தாலும் நீ மட்டும் தனியாக ஒளிர்வதேனோ. நல்லா இருக்குங்கம்மா. அன்பான இடம் கொண்டு மிளர்கிறாயே, சூரியனிடம் அடைக்கலமானாயோ, இரவு முழுவதும் சுகமாக அனுபவிக்க வந்தாயோ. எத்தனை பேர் கவி படைத்தாலும் உன் சிறப்பு என்ன? எல்லாருமே கவி வரிகள்ல அந்த நிலவை வைக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. இரவில் உலா வருவதை நிறுத்திக்கொள், இல்லையென்றால் என்னை ஏற்றுக்கொள். மிக சிறப்பான கவி வரிகள் அம்மா. எல்லாமே வந்து சால சிறந்த வரிகள். அற்புதமான கவி வரிகளை தந்த மதிப்பிற்குரிய ஆஹா ஜுனைதா அம்மாவுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் அம்மா. நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. முனைவர் அம்மா அவர்களுக்கு, மிக சிறப்பான பட்டிமன்ற பேச்சாளர் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய வரிகள் அனைத்துமே வணக்கம். வணக்கம்மா. உங்களுடைய வரிகள் அனைத்துமே ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒவ்வொரு வரிகளுமே வந்து சின்னஞ்சிறு வில்லாய் வளர்ந்து வளர்ந்து பெருகுதம்மா, தளர்ந்து தளர்ந்து பின் போகுதம்மா என்றும், இரவு நேரத்தில் மகுடம் சூட்டி வளர வளர பௌர்ணமியாய் தேய தேய அமாவாசையாய், ரொம்ப அழகான இருந்தது. அது போல விண்மீன்களை அழைத்து வந்தாயும், எட்டாத உயரத்துல நீ இருந்தாலும் எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து உங்களை எட்டி பிடிக்க ஆசைப்படுகிறது அப்படின்னு சொல்லியும், அதே போல ஆண்களுக்கு உன்னை கண்டால் காதல், ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்குமே வந்து நிலவை கண்டால் காதல் தான். மிக சிறப்பாக இருந்தது. மாடியில் இருப்போரையும் தெருக்கோடியில் இருப்போரையும் உன்னால் தான் மகிழ்விக்க முடியும். நிச்சயமாக வந்து அத குழந்தைகளாக இருக்கட்டும், ஒரு பெரியவர்களாக இருக்கட்டும், ஆண்கள் பெண்கள்
பெண்கள் அத்தனை பேருக்குமே வந்து நிலவு என்றாவே அதை பார்க்கும்போது, அதுவும் அந்த பௌர்ணமி நிலவை பார்க்கும்போது மனசெல்லாம் ரொம்ப அப்படியே குளிர்ந்து போகுது. எத்தனைதான் கவலைகள் இருந்தாலும், மனதுக்கு ஒரு துன்பம் இருந்தாலும் சரி, அந்த நிலவை பார்க்கும்போது நம்மளுடைய அந்த கஷ்டம், இஷ்டம் எல்லாமே அந்த மகிழ்ச்சி தான் வந்துரும். அந்த துன்பம் எல்லாம் பறந்து போகும். ஊரே உறங்கினாலும் நீ மட்டும் அலைவது ஏன்? அப்படின்னு சொல்லி அந்த நிலவுக்கு ஒரு கேள்வி போட்டிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சும்மா. அத்தனை வரிகளுமே ரொம்ப சிறப்பு. அருமையா கவிதை தந்த அம்மா அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்களையும், பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா. நன்றி அம்மா, நன்றி. முதன்முறையாக கவி படைத்த ஏதோ தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். தவறு ஒன்றும் இல்லையம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்ததாக எங்கள் மதிப்பிற்குரிய கவிஞர் லலிதா புவனேஸ்வரி அம்மா அவர்களை வரவேற்கின்றேன். அம்மா அவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர். தாரக மந்திரம் என்னால் முடியும், உன்னால் முடியும், நம்மால் முடியும் என்ற வெற்றி தாரக மந்திரத்தை கொண்டவர்கள். பழகுவதற்கு இனிமையானவர், மேடை பேச்சாளர், விவாத மேடையில் ஒவ்வொரு நாளும் தன் சாலச் சிறந்த விவாதங்களை எடுத்து வைப்பவர், கவி படைப்பதிலும் வல்லவர், சாலச் சிறந்த கவி வரிகளுக்கு சொந்தக்காரர். ஒவ்வொரு கவி வரிகளுமே மிக அற்புதமாக இருக்கும். பெருமை மிகு அம்மா அவர்களை இந்த தளம் வரவேற்கின்றது. வாருங்கள் அம்மா, உங்கள் கவி மலையை தாருங்கள் அம்மா. வணக்கம். என்னால் முடியும், உன்னால் முடியும், நம்மால் முடியும். நன்றாக குருவாழ்க, குருவே துணை. காணொளியில் வர முடியவில்லை அம்மா, இன்னைக்கு பணிச்சுமை அதிகம், அதனால காணொளியில வர முடியல. திங்களை போற்றுதும் மதியை மயங்கச் செய்யும் மதியே, நினை காணுகையில் எனக்கு ஏற்படும் நிம்மதியே. மதியை மயங்கச் செய்யும் மதியே, நினை காணுகையில் எனக்கு ஏற்படும் நிம்மதியே. உன்னை பாடாத கவி இல்லை, சிவனின் தலையில் நீ குடிகொண்டுள்ளதாலோ. இன்பம் துன்பம் உண்டென்பதை உலகிற்கு உணர்த்தியவளே, முழுமைக்கு இலக்கணமாய் இருக்கும் முழுமதியே. உனை கொண்டே ஆண்டனர் கிருஷ்ணர் வம்சமே, உனை கொண்டே ஆண்டனர் கிருஷ்ணர் வம்சமே. புது நிலவாய் ஒளி வீச தன்னுள் மறைத்தாய், தென்னங்கீற்றாய் ஒளிர்ந்தாய், தென்னங்கீற்றாய் ஒளிர்ந்தாய் மூன்றாம் பிறையாக, சங்கடம் யாவும் தீர்ப்பாய் நான்காம் பிறையாக, வளமனைத்தும் செய்குவாய் வளர்ப்பிறையாக, எச்சரிக்கையுடன் இரு என்கிறாய் எட்டாம் பிறையாக, நன்மையை விளக்கு என்கிறாய் முதல் பிறையாக, அருமுகனை தொழுதிடச் செய்தாய் ஆறாம் பிறையாக, காதலரும் விரும்புவர் உனையே, ஆயிரம் நிலவே வா என ஒன்றாயிருக்கும் உன்னை ஆயிரமாய் பரிணமிக்க செய்வர் கவிஞர்களே. மங்கையரின் முக அழகை உனை கொண்டே உருவகிப்பர், மாதா ஊட்டாத சோறும் கூட்டாஞ்சோறும் மயக்குமே உன்னொலியால், இலைகளின் நடுவே உன்னொலி பரவல் அழகோ அழகு, சித்திரையில் உனை தொழுவர் நங்கையர் யாவரும். குளிர் தரும் நிலவே நீ ஒளிர்வாய் வையம் உள்ளவரை, உன்னுள் வாழ மனிதன் தலைப்படுகின்றான். 22ஆம் நூற்றாண்டில் உன்னுடன் நாங்கள் கை குலுக்குவோம், உன்னோடு நாங்களும் உலா வருவோம். 22ஆம் நூற்றாண்டில் உன்னுடன் நாங்கள் கை குலுக்குவோம், உன்னுடன் நாங்களும் வலம் வருவோம். அதுவரை நீ வாழ்க வையம் உள்ளவரை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. அருமையான கவி வரிகள். எப்பயுமே எங்க அம்மாவுடைய கவி வரிகள் எல்லாமே சாலச்சிறந்த கவி வரிகளா இருக்கும். ஒவ்வொரு நிறைய கவி தலையத்துல அம்மா அவர்கள் பயணிக்கிறாங்க. ஒவ்வொரு கவி வரிகளுமே நல்ல சிறப்புடையதாக இருக்கும். அந்தந்த தலைப்பு சார்ந்த அந்த தலைப்பை ஒட்டி அதை அறிவுரை கூறுவதாகவே இருக்கும். இது நிலா என்பதால் அது சார்ந்து இருந்தது. மதியை மயக்கச் செய்யும் மதியே,
அதாவது என்னுடைய அந்த அறிவை அந்த மதியை மயக்கச் செய்யும் இந்த மதியை. நல்லா இருந்ததுங்கம்மா. முதல் வரியே ரொம்ப சாலச்சிறந்த வரிகள். உன்னை காண்பதால் எனக்கு நிம்மதியே, உன்னை பாக்குறதுனாலதான் எனக்கு அந்த நிம்மதியே ஏற்படுறது. நில ஒளிய போய் பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்க அந்த மனபாரம் எல்லாமே குறைஞ்சிரும். நல்லா இருந்தது. மதியை மயக்கச் செய்யும் மதியே, உன்னை காண்பதனால் எனக்கு நிம்மதியே, சிவனுடைய முடியில் வீற்றிருப்பவளே. அந்த வரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ப துன்பம், அது அந்த கவி வரிகள் எல்லாருமே சொல்றோம். வளர்பிறை தேய்பிறையாக வாழ்க்கையில இன்ப துன்பம் மேடு பள்ளம் அது எல்லாத்தையுமே நமக்கு கற்றளிக்கிறது நிலவுதான். அத உங்களுடைய கவி வரிகளையும் கொண்டு வந்தீங்க. உன்னை கண்டே அன்னைக்கு ஆண்டனர் கிருஷ்ணர். நல்லா இருந்துச்சுங்கம்மா. தென்னங்கீற்றாய் ஒளிர்ந்தாய் மூன்றாம் பிறையாக. அந்த ஒவ்வொரு இதுலயுமே நீங்க ஒவ்வொரு வளர்ச்சியுமே 1ஆம் பிறை 2ஆம் பிறை 3ஆம் பிறை அப்படியே ஒவ்வொரு வடிவமா கொண்டு வந்தது உங்க கவி வரிகள்ல ரொம்ப சாலச்சிறந்த கவி வரிகள். அது எல்லாமே காதலனும் சங்கமித்தனர் 1000 என கூறுவர். உன்னை பாக்குறவங்க காதலர்களுக்கு நீ 1000ஆவ தெரிவ, ஆனா நீ இருக்கிறதோ ஒருத்திதான். அந்த வரிகள் நல்லா இருந்துச்சு. குளிர்ந்திடும் நிலவே, குளிரில திங்களே, உன்னுள் வாழ மனிதன் தலைப்படுகின்றான். 22ஆம் நூற்றாண்டுல நாங்க உன்னோட கை குலுக்குவோம். உங்களுடைய கவி வரிகள் அனைத்துமே சாலச்சிறந்த கவி வரிகள். நன்றி, சிறப்பம்மா. மிகச் சிறந்ததொரு கவி வரிகளை தந்த எங்கள் மதிப்பிற்குரிய கவிஞர் லலிதா புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கு என் நன்றிகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும். மிகச் சிறந்த கவி வரிகள். நன்றி நன்றி அம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. வணக்கம் அம்மா. உங்களுடைய கவி வரிகள் சிறப்பாக இருந்தது. அதாவது அம்மாவுடைய நானுமே நிறைய பார்த்திருக்கிறேன். விவாத மேடையா இருந்தாலும் சரி, பத்தி மன்றமாக இருந்தாலும் சரி, கவியரங்குகளாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பான ஒரு பங்களிப்பை தருவீர்கள். அந்த வகையில் இன்றும் திங்களை போற்றுவோம் என்னும் தலைப்பில் மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய கவி வரிகள் அனைத்தும். மதியை மயக்க செய்யும் மதியே என்று அம்மா சொன்னது போல தன்னுடைய மதியை மயக்க செய்யும் அந்த மதி உங்களுடைய அந்த நிலவால் உன்னை காண்பதால் தான் எனக்கு ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லியும், முழுமைக்கு இலக்கணமாய் இருக்கும் மதியே, அதாவது தென்னங்கீற்றாய் ஒளிர்ந்தாய் 3ஆம் பிறையாக, சங்கடம் தீர்ப்பாய் 4ஆம் பிறையாக என்றும், அரும்புகளை தொழுதிட செய்தாய் 6ஆம் பிறையாக என்று ஒவ்வொரு இதுவாக அந்த நிலவை வர்ணிச்சிருக்கீங்க. அதே போல 1000 நிலவே வா, அந்த கவிஞர்களுக்கு கவிஞர்கள் அனைவருமே அந்த நிலவை வர்ணிக்காத கவிஞர்களே இல்லை என்று சொல்லலாம். பெண்களுக்கு அந்த நிலவுக்கு தான் ஒப்பிட்டு பல பாடல்களை எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. அதே போல மாதா ஊட்டாத போரும் ஒளியில் ஊட்டுவார் என்றும், உன்னுள் வாழ மனிதன் தலைப்பணிகிறான் என்றும், அது கடைசியா சொன்னீங்க பாத்தீங்களா, 22ஆம் நூற்றாண்டுல உன்னுடன் நாங்கள் கை குலுக்குவோம், நாங்களும் உன்னுடன் வலம் வருவோம். நிச்சயமாக ரொம்ப சிறப்பா இருந்தது. நாங்களும் உங்களுடன் வலம் வருவோம் என்று அந்த நிலவுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பான வரிகள் தந்த அம்மாவுக்கு மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா, மிக சிறப்பு. நன்றி நன்றி அம்மா. அடுத்ததாக கவிஞர் அருணா அம்மா, மிக சிறந்த கவி வரிகளுக்கு சொந்தக்காரர். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கவி மழையை தாருங்கள் அம்மா. அம்மா ஐயா மியூட் எடுக்கல, ஒளி வாங்கி அணைச்சிருக்கீங்க, கேட்கவே இல்லை. வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் தெய்வப்புலவர் திருவள்ளுவரையும், செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனாரையும், ஒருங்கிணைப்பாளராம் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களையும், அனைத்து நிர்வாகிகளையும் சங்க உறுப்பினர்களையும் வணங்கி எனது கவிதையை துவங்குகிறேன்.
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தொடர் கவியரங்க நிகழ்விலே தொடர்ந்து பங்கெடுப்பதில் பெருமைப்படுகிறேன். இன்று தலைப்பு திங்களை போற்றுதும். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் இளங்கோ இயற்றிய சிலம்பில் ஒலித்தது. திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும் வளைப்பூ வழியே திங்களில் ஒலிக்குது. திங்கள் என்றால் கிழமை என்பதா? திங்கள் என்றால் மாதம் என்பதா? திங்கள் என்றால் நிலவு என்பதா? திங்கள் என்றால் 12 என்பதா? அவரவர் கோணம், அவரவர் பார்வை. எந்தன் பார்வை நிலவின் மேலே, எந்தன் கவியும் நிலவு அவளாலே. தன்னொளி பொழிவதும் தகிப்பினை தருவதும் அவரவர் சூழலின் தகைமை வழிபடும். தன்னொளி பொழிவதும் தகிப்பினை தருவதும் அவரவர் சூழலின் தகைமை வழிபடும். திங்கள் என்பது யாதென அறிந்திட எண்ணுள் கணையாய் எழுந்தன கேள்விகள். திங்கள் என்பது யாதென அறிந்திட எண்ணுள் கணையாய் எழுந்தன கேள்விகள். தன்னொளி தந்திடும் விண்ணக விளக்கோ, தன்னொளி தந்திடும் விண்ணக விளக்கோ, மன்னக மாந்தர் மகிழ்ந்திடும் மதியோ, வங்கக் கடலில் தங்க குளியலோ, மன்னக மாந்தர் மகிழ்ந்திடும் மதியோ, வங்கக் கடலில் தங்க குளியலோ, கவிதை கடலின் கற்பனை களமோ, கவிதை கடலின் கற்பனை களமோ, வடக்கே நீ ஒரு வட்ட சப்பாத்தியோ, வடக்கே நீ ஒரு வட்ட சப்பாத்தியோ, தெற்கே நீ ஒரு சுட்ட தோசையோ, தெற்கே நீ ஒரு சுட்ட தோசையோ, சுற்றிலும் சுழலும் விண்மீன் எல்லாம் வறிஞர் காணும் சோளப் பொரியோ, சுற்றிலும் சுழலும் விண்மீன் எல்லாம் வறிஞர் காணும் சோளப் பொரியோ, வளத்தார் காணும் வைரக் கம்மலோ, வளத்தார் காணும் வைரக் கம்மலோ, இருவரின் இதயம் இணைக்கும் இணையமோ, ஒருத்தியாய் உழவும் உருத்திரன் பிறையோ, இருவரின் இதயம் இணைக்கும் இதயமோ, ஒருத்தியாய் உழவும் உருத்திரன் பிறையோ, முன்னம் எல்லாம் அன்னம் ஊட்டும் அன்னை காட்டும் வண்ணப்பந்தோ, முன்னம் எல்லாம் அன்னம் ஊட்டும் அன்னை காட்டும் வண்ணப்பந்தோ, வரியில் வீழ்ந்த நிலவின் ஒளியே வானில் விரிந்த வண்ண பிரதியோ, வரியில் வீழ்ந்த வண்ண நிலவின் வானில் விரிந்த வண்ண பிரதியோ, காகமும் நரியும் கதையின் பாட்டியை, காகமும் நரியும் கதையின் பாட்டியை கருத்துருவாக கண்டதும் பொய்யோ, கருத்த முகத்தை கண்கவர் ஒளியுடன் புதுக்கிய பருதியும் ஒப்பனை கலைஞனோ, கருத்த முகத்தை கண்கவர் ஒளியுடன் புதுக்கிய பருதியும் ஒப்பனை கலைஞனோ, வளர்வதும் தேய்வதும் வாழ்வின் அம்சமாய் நிகழ்த்தி காட்டும் நேரலை நிகழ்வோம், வளர்வதும் தேய்வதும் வாழ்வின் அம்சமாய் நிகழ்த்தி காட்டும் நேரலை நிகழ்வோம், நடையாய் நானும் இரவில் நடந்தேன், விடைகள் தேடும் வினாக்கள் கொண்டே நடையாய் நானும் இரவில் நடந்தேன். நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியுடன் விடைபெறுவது திருப்பனந்தாள் கவிஞர் அருணா, நெதர்லாந்து நாட்டின் ரோட்டர்டாம் நகரில் இருந்து. நன்றி, வணக்கம். மிக சிறந்த கவி வரிகள் ஐயா. முதலில் உங்களுக்கு நான் தலை வணங்குகின்றேன். மிக அருமையான அற்புதமான கவி வரிகள் தந்ததற்கு, உங்களுக்கு பின்னூட்டம் கிடைக்க எனக்கு கிடைத்த நல் பாக்கியத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா, நன்றி. நல்ல சால சிறந்த கவி வரிகள் ஐயா. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் இளங்கோ எழுதியது, அதனால் சிலம்போ ஒலித்தது. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அந்த வரிகள் முதல்ல ஆரம்பிச்சதே ஞாயிறு போற்றுதும் அந்த இளங்கோ சிலம்பு எழுதியது சிலம்பில் ஒலித்தது. அது நல்லா இருந்ததுங்க ஐயா அந்த ஆரம்பம். அடுத்து திங்கள் என்றால் மாதம், சந்திரன், நாள், இப்படி எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு நான் எடுத்துக்கிட்டது, நான் திங்களா பாக்குறது நிலவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவி வரிகளை அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிச்சீங்க. தன்னொளி தருவதும் தகையொளி தருவதும் நல்லா இருந்தது. தானா தனிச்சு நின்று தன்னொளி தருகின்றாள், ஆனால் தகையொளி தருவதும் தன்னொளி தரும் விண்ணக ஒளியோ, இருந்து அந்த அழகா ஒளி தருகின்றாயே, மன்னக அந்த கடல்ல ஒளி விளக்காக இருக்கின்றாய். வடக்கே வட்ட சப்பாத்தி, இது இந்த ஒப்பீடு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வடக்கே வட்ட சப்பாத்தி, தெற்கே சுட்ட தோசை, சோள பொரியோ, வைர கம்மலோ, மிக சிறப்பா இருந்தது. யாருமே எழுதாத ஒரு வரி, இந்த ஒரு கோணத்துல யாருமே நினைச்சு கூட பார்க்கல. வடக்கே வட்ட சப்பாத்தி, தெற்கே சுட்ட தோசை, சோள பொரியோ, வைர கம்மலோ, அந்த வரிகள் நல்லா இருந்தது. இருவரின் இதயம் இணைக்கும் ஒப்பீடு பாலமோ, முன்னெல்லாம் எங்களுக்கு அந்த அன்னையோடைய
அந்த கைகளால வந்து நாங்க சாதம் வாங்கி மாடி வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுற அந்த நினைப்பை கொண்டு வர நீ வந்து ஒரு தாயா எங்களுக்கு தெரிகின்ற. காகமும் நரியும் கருத்துருவாக கண்டதோ கருத்து முகத்தை கண் கவரும் நிலவோ. கருத்த முகத்தை கண் கவரும் நிலவோ. அந்த கார்மேகத்துல இருட்டுலதான் வளர்வதும் தெளிவதும் உன் நடைநலவோ. வளர்பிறையாக தேய்பிறையாக நமக்கு வந்து அவள் வந்து ஒரு நல்ல ஒரு படிப்பினையை தருகின்றாள். வாழ்க்கையில எல்லாமே கலந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிக சால சிறந்த கவி வரிகளை தந்த ஐயா அவர்களுக்கு என் நன்றிகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் ஐயா. நெஞ்சார்ந்த நன்றி அம்மா, நெஞ்சார்ந்த நன்றி. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது. நல்லா இருக்கீங்க ஐயா. ஐயாவுடைய கவி வரிகள் எப்பொழுதுமே மிக சிறப்பாக இருக்கும். பன்னாட்டு கவிதை போட்டியில கூட இவர் தான் வந்து முதல் இடத்தை பெற்றார். இதற்கு முன்பு பன்னாட்டு கவிதை போட்டியில ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த முதுமையை போற்றுவோம்ன்ற அந்த தலைப்புல அவர் எழுதின அந்த கவிதை தான் முதல் 3 பேருடைய நடுவர் குழுவுல தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதை, அவருடைய கவிதை. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக, அதுவே இல்லை ஒவ்வொரு தடவையும் அந்த பன்னாட்டு கவிதை போட்டியாக இருந்தாலும் சரி, படக்கவிதை போட்டியா இருந்தாலும் சரி, மிக சிறப்பான வரிகளை தருவார் ஐயா. அதுக்கே முதல்ல நம்ம தலை வணங்கணும். அவருடைய கவிதை வரிகளை நாம் கேட்பதற்கு நாம் நிச்சயமாக கொடுத்து வச்சிருக்க வேணும். அந்த வகையில் இன்று மிக அழகான ஒரு கவி வரிகள், அதாவது ஆரம்பிக்கும் போது அம்மா சொன்ன மாதிரி ஞாயிறு போற்றுதும் என்றும் அந்த இளங்கோவினுடைய அந்த சிலம்பில் ஒலித்தது என்றும், அடுத்தது திங்கள் என்றால் நான் எதை ஒப்பிடுவது என்று, மாதமா கிழமையா நிலவா தேதியா இப்படி அப்படின்னு சொல்லி கடைசியா நாம் நிலவை தான் எடுத்துக்கொண்டு அவரவர்கள் சூழலுக்கு ஏற்ப அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். நான் வந்து நிலவாக எடுத்துக்கொண்டு நான் வர்ணிக்கிறேன் என்று என்னுள் எழுந்தது கேள்வி கணைகள் கவிதை கடலினுடைய அந்த கவிதை வரிகளை வந்து மிக சிறப்பாக தந்தீர்கள். அப்ப சொன்ன மாதிரி தெற்கே சுட்ட தோசையோ வடக்கே வட்ட சப்பாத்தியோ வார்த்தார் காணும் வைர கல்லோ என்றும், காகமும் அறியும் கருத்த முகத்தை கண்கவரும் நிலவோ என்றும், வளர்வதும் தேய்வதும் வாழ்வினுடைய அம்சத்தை கேட்பதாக இருந்தது என்றும் மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்த ஐயாவுக்கு இன்று நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சங்கத்தமிழ் இலக்கியத்தின் சார்பாக. நன்றிகள் ஐயா. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. எனக்கு ஒரு அவசர வேலை நிமித்தமாக வெளியில் செல்ல வேண்டி இருப்பதால் தொடர்ந்து கலந்து கொள்ள முடியவில்லை. எதிர்காலத்தில் நான் தொடர்ந்து கலந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. அம்மா அடுத்து யாரும் இணைப்பில் இல்லையம்மா. சும்மா நான் ஒரு 4 வரிகள் சொல்றேன்மா. சங்கத்தமிழ் இலக்கிய தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி இன்று இக்கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சகோதரி ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கும் இந்த கவியரங்க பொறுப்பாளர் நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திங்களை போற்றுதும் தன்னொளியில் விண்மீன் வாழ்வதை அறியாமல் நிலவும் சொல்ல அதை சொல்ல நினைத்து முடியாமல் தவிக்கும் விண்மீனுக்கும் இடையில் உள்ள ஒருதலை காதலோ, நீலவானில் தோன்றும் நிலாவென அவ்வப்பொழுது வந்து மறைகிறாள், நிலவின் மேல் ஒட்டி கொண்ட நட்சத்திரம் அவள் மூக்குத்தி, உன் வெண்முகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் வெறிச்சோடியது நிலவின் வெளிச்சம் கூட, ஒருவனுக்கு ஒருத்தியாய் வாழும் உலகிலே 1000 பேர் உன்மேல் காதல் கொண்டாலும் ஒத்தையாய் வாழும் நிலவே காதலில் நீ ஒற்றனா இல்லை தோல்வி உற்றவனா, அவள் வானம் பார்க்க வெண்ணிலவும் பொறாமை கொள்ளும், இரவின் இசையில் நிலா என்னிடம் அழுது கொண்டே வந்தது, காரணம் கேட்டேன், உன் காதலியை மறைத்துவை என்னை விட பிரகாசிக்கிறாள் என்றது, எண்ணிலா விண்மீன்கள் மின்னும் வானில் மயக்கும் ஓர் நிலவு போல் நீ என் வண்ண நிலவா கண்ணம்மா, யாருக்கும் எட்டாத உயரத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்து நம் வாழ்க்கையை பார்த்து ரசிக்கின்றது, அவள் வானம் பார்க்கும் வெண்ணிலவும் பொறாமை கொள்ளும், உன் வெண்முகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் வெறிச்சோடியது நிலவின் வெளிச்சம் கூட, என்னவளின் முகம் பார்க்கும் போதெல்லாம் அந்த வெண்ணிலவு மேகத்திற்குள் ஒழிந்து விடுகின்றது, நம்மை விட அழகி வந்துவிட்டாள் என்று, என்னவளின் முகம் பார்க்கும் போதெல்லாம் அந்த வெண்ணிலவு மேகத்திற்குள் ஒழிந்து விடுகின்றது, நம்மை விட அழகி வடிந்து விட்டாள் என்று,
பௌர்ணமி நிலவு அழகு என்றார்கள். அவளின் சிறுத்த முகத்தை விடவா என்றேன். வெண்மதியின் வெள்ளை அழகில் கொள்ளை போன அக்கணத்தில் காணாமல் போயிருந்த காரிருள் மறைத்தது தேய்பிரையை. வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி அம்மா. மிக சிறப்பம்மா, அருமையான கவி வரிகள் தந்தீர்கள். கவிஞர் து. பவானி அம்மா ஆக சிறந்த ஆளுமை, மேடை பேச்சாளர், பல தளங்களில் பயணித்தாலும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் மிகச்சிறந்த ஒருங்கிணைப்பாளர். தன்னுடைய ஒருங்கிணைப்பாளர் பணியை சால சிறப்பாக மிக நன்றாக செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நான் பின்னூட்டம் வழங்கும் பாக்கியம் கிடைத்ததற்கு நன்றி. தன்னொழியில் நில ஒளியாய் சொல்லாமலே தகையொளியாய் நிற்பவளே. முதல் வரியே நல்லா அழகா ஆரம்பிச்சிங்கம்மா. தன்னொழியில் நில ஒளியாய் சொல்லாமல் தகையொளியாய் நிற்பவளே. நிலவு நீ எங்களுக்கு கிடைச்ச நாங்க இரவு நேரத்துல பாக்குற ஒரு மூக்குத்தி, அந்த ஒப்பீடு ரொம்ப அழகா இருந்துச்சுமா. ஒருவனுக்கு ஒருத்தி என வாழும் அந்த பிம்பம் எங்களுக்கு ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தமிழ் கலாச்சாரம். அதே மாதிரி நீ வானத்துல ஒருவனுக்கு ஒருத்தியாக இருந்து ஒரு பிம்பமா எங்களுக்கு அந்த அழகா எங்களுக்கு அந்த கலாச்சாரத்தை கற்று தருகின்ற எண்ணமெல்லாம் உன்னை நினைக்கும் போதெல்லாம் தித்திக்குதே. யாருக்கும் ஆனா எட்டாத இடத்தில் நிற்கின்றாயே. என்னவனின் முகத்தை பார்க்கும் போது உன்னுடைய முகம் அந்த நில ஒளியில இந்த முகம் அழகாக தெரிகின்றது அப்படின்னு மிக சால சிறந்த கவி வரிகளை தந்த அம்மா அவர்களுக்கு என் நன்றிகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் அம்மா. நிறைய கவி வரிகள் தந்தீங்க. அனைத்து கவி வரிகளுமே அற்புதம் அம்மா. அனைத்து கவி வரிகளுமே அற்புதம். மிக சிறப்பு அம்மா. நன்றி. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. தாங்கள் தலைமை நிறைவு செய்திடலாம். சரிங்கம்மா, நான் சொல்லி முடிச்சிடேம்மா. எனக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி ஐயா அவர்களுக்கும், குழுவில் பயணிக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும், ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை. எனக்கு இப்படி ஒரு கவியரங்க தலைமை பொறுப்பை தந்த அனைத்து ஆளுமைகளுக்கும், என் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்து இடம் சார்வது நான் ராஜ சுலோச்சனா, ஆவடி, திருவள்ளூர் மாவட்டம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிக சிறப்பாக ஒரு கவியரங்க தலைமை ஏற்று மிக சிறப்பாக தங்களுடைய பின்னோட்டத்தை தந்து மிக சிறப்பாக இந்த ஒரு கவியரங்கத்தை நிறைவு செய்தீர்கள். இதில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக ஐயா தொடக்க கவிதையாக முருகேசன் ஐயா அவர்களும், ஜுனைதா அம்மா அவர்களும், மற்றும் அருணா ஐயா அவர்களும், லலிதா புவனேஸ்வரி அம்மா அவர்களும், மற்றும் தாங்களும் மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்தீர்கள். அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கவி வரிகளை எல்லாம் கண்டு, அந்த வலையொலி மூலம் கண்டு தங்களுடைய சிறப்பான கவி வரிகளை அங்கு தருமாறு உங்களை அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு கவி அரங்கத்தில் சந்திப்போம். நன்றிங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களுக்கு நன்றி.